அன்பின் பரலோகத்தின் பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். நீர் எங்களோடு பேசும்படியாக செபிக்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின்படி அப்பா பிதாவே, நீர் எங்களோடு பேசும். எங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வைக்கிறதும் உம்முடைய வருகைக்கு ஆயத்தம் பண்ணுகிற வார்த்தையை நாவல வையும். வேதத்தில் மகரைந்த ரகசியங்களை கற்றுத்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். அதுதான் இன்னைக்கு பிரசங்கத்தின் தலைப்பு. வித்தியாசத்தை நம்மை காணச் செய்த கர்த்தரை எல்லாரும் ஸ்தோத்திரியுங்கள். பார்க்கலாம். வித்தியாசத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள். நீங்களும் நானும் இந்த உலகத்தில் ஒரு வித்தியாசமான வாழ்க்கை வாழும்படியாக தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடந்த நாட்களில் வித்தியாசத்தை கண்டீர்கள். இப்பொழுது திரும்பவும் வித்தியாசத்தை காண்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கடந்த நாட்களில் எதிலெல்லாம் வித்தியாசத்தை கண்டீர்களோ மீண்டும் திரும்பவும் என்று இந்த வசனம் சொல்லுகிறார். திரும்பவும் உன் வாழ்க்கையில் வித்தியாசத்தை காணப்போகிறாய். உன் சரீரத்தில் வித்தியாசத்தை காணப்போகிறாய். உன் ஊழியத்தில் வித்தியாசத்தை காணப்போகிறாய். உன் வேலையில் வித்தியாசத்தை காணப்போகிறாய். உன் வருமானத்தில் வித்தியாசத்தை காணப்போகிறாய். உன் தொழிலில் வித்தியாசத்தை காணப்போகிறாய். உன் வாழ்க்கையில் எந்தெந்த பகுதியில் வித்தியாசத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறீர்களோ அந்தந்த பகுதியில் வித்தியாசத்தை திரும்பவும் நீங்கள் காண்பீர்கள் என்று ஆண்டவர் இயேசு இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். இந்த புதிய மாதத்தில் வந்திருக்கிறீர்கள் அல்லவா? கர்த்தர் தெளிவாக பேசுகிறார். மீண்டும் வித்தியாசத்தை நீ காண போகிறாய். நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? எல்லாரும் சொல்லுங்க, வித்தியாசமான தேவன். எல்லாரும் சொல்லுங்க, நம்முடைய இயேசு எப்படிப்பட்டவர்? வித்தியாசமான தேவன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற தீர்க்க தரிசன வார்த்தை என்னவென்றால், திரும்பவும் வித்தியாசத்தை காண்பீர்கள் என்று. நீங்களும் நானும் இந்த உலகத்தில் ஒரு வித்தியாசமான வாழ்க்கை வாழும்படியாய் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தாவீது பெலிஸ்தனை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தையை பாருங்கள். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்று வைராக்கியமாக அவன் சொல்லுகிறான். நம்முடைய தேவன் வித்தியாசமான தேவன். அந்த வித்தியாசமான தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஒரு வித்தியாசமான விதத்திலே, ஒரு ஆச்சரியமான விதத்திலே உன்னை நடத்த போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறபடியால் எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? வேதத்தில் பல வித்தியாசமான மனிதர்கள் இருந்தார்கள். அவர்கள் வாழ்க்கையில் வித்தியாசமான காரியங்களை தேவன் செய்தார். யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் வித்தியாசத்தை கர்த்தர் செய்தார் என்று இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய வேதத்தில் யாரெல்லாம் வித்தியாசமானவர்கள் ஒவ்வொன்றாக சொல்லுகிறேன், கவனியுங்கள். வேதத்தில் யோசேப்பு வித்தியாசமானவன், தானியேல் வித்தியாசமானவன், நோவா வித்தியாசமானவன், மோசே வித்தியாசமானவன், யோசுவா வித்தியாசமானவன், தாவீது வித்தியாசமானவன், சாலமோன் வித்தியாசமானவன், யோபு வித்தியாசமானவன், பவுல் வித்தியாசமானவன், பர்னபா வித்தியாசமானவன். இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்கிற தேவனுடைய ஜனமே, நீங்கள் தோற்றத்தில் வித்தியாசமானவர்களாக இருக்க வேண்டும். உங்களை பார்க்கும் பொழுதே இவர்கள் கர்த்தருடைய பிள்ளை என்று மற்றவர்கள் சாட்சி சொல்லத்தக்கதாக உங்கள் தோற்றத்தில் நீங்கள் வித்தியாசமானவர்களாக இருக்க வேண்டும். மற்றவர்களைப் போலல்ல. நீங்கள் தேவ சாயலில் உருவாக்கப்பட்டவர்கள். நீங்கள் தேவ சாயலால் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உங்கள் பேச்சில் ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும். நீங்கள் செய்கிற காரியங்களில் நீங்கள் வித்தியாசமானவர்களாக இருக்க வேண்டும். உங்கள் சிந்தையிலே நீங்கள் வித்தியாசமானவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய கலாச்சாரத்திலே நாம் வித்தியாசமானவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை உங்களுடைய சரீரத்திலே பல வருடங்கள் மாத்திரைகளை சாப்பிட்டு கொண்டே இருக்கிறீரே, தொடர்ந்து ஊசி போடுகிறேனே, அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேனே, மருந்து எடுக்கிறேனே, ஆனாலும் வியாதி மாறவில்லை, என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லை.
ஒரு வித்தியாசம் இல்லை என்று சொல்லுகிறீர்கள் அல்லவா? இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிறார். இதுவரை உன் சரீரத்தில் இல்லாத ஒரு வித்தியாசத்தை நான் ஏற்படுத்த போகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சுகத்தை தரப்போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கண்களில் பார்வையில் ஒரு வித்தியாசத்தை நீ காணப்போகிறாய். உன் ஹார்ட்ல ஒரு வித்தியாசத்தை இனி காணப்போகிறாய். உன் பிரெயின்ல ஒரு வித்தியாசத்தை காணப்போகிறாய். உன் போன்ல ஒரு வித்தியாசத்தை காணப்போகிறாய். பல வருடங்களாகி திருமணமாயிருக்கிற கர்ப்பத்தின் கனி இல்லையே, ஒரு வித்தியாசம் இல்லையே. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு கர்ப்பத்தின் கனியை தரப்போகிற, உன் கர்ப்பப்பையில் ஒரு வித்தியாசத்தை நான் தரப்போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் எலும்புகளில் ஒரு வித்தியாசத்தை தரப்போகிறேன். உன் சரீரத்தில் சொதரம் சுகத்தில் ஒரு வித்தியாசம். உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரை பிரஷர், ஹை பிரஷர், லோ பிரஷர் இருந்ததுல எல்லாம் நார்மல் ஆகி ஒரு வித்தியாசத்தை தரப்போகிறேன். உன் பிளட்ல ஒரு வித்தியாசத்தை நான் தரப்போகிறேன். இதுவரை இல்லாத ஒரு வித்தியாசம் உன் சரீரத்திலே, உன் வேலையிலே, குடும்பத்திலே, உன் பிசினஸ்ல பல வருடங்களா ஊழியம் செய்கிறேனே பாஸ்டர், ஒரு மாற்றம் இல்லையே, ஒரு வித்தியாசம் இல்லையே. அதே ஆத்துமாக்கள், அதே ஜனங்கள், அப்படியே தான் சபையோடு இல்லை. இனி வருகிற நாட்களில் ஒரு வித்தியாசத்தை நான் தரப்போகிறேன். வித்தியாசமான ஜனங்களை கொண்டு வரப்போகிறேன். வித்தியாச முறையில் இதை பெருக செய்ய போகிறேன். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை தரப்போகிறார். எல்லாரும் ஃபெய்த் கன்ஃபெஷன் பண்ணுங்க. வாயில திறந்து கரை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு ஒரு வித்தியாசத்தை தரப்போகிறார். அறிக்கையிடுங்கள் பார்க்கலாம். எனக்கு ஒரு வித்தியாசத்தை தரப்போகிறார். வித்தியாசத்தை காண போகிறீர்கள். இதுவரை இல்லாத ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் தரப்போகிறார். ஒரு அற்புதத்தை, ஒரு அதிசயத்தை, ஒரு வித்தியாசத்தை நீ காண போகிறாய். எதில வித்தியாசத்தை காண போகிறாய்? உன் வேலையில் வித்தியாசத்தை காண போகிறாய். உன் வருமானத்தில் வித்தியாசத்தை காண போகிறாய். உன் தொழிலிலே வித்தியாசத்தை காண போகிறாய். உன் குடும்பத்திலே வித்தியாசத்தை காண போகிறாய். உன் ஊழியத்திலே ஒரு வித்தியாசத்தை காண போகிறாய். இதுதான் பிரசங்கம். கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு பேசுகிறார். உன் நம்பிக்கையிலே ஒரு வித்தியாசமானவனாய் இருக்க வேண்டும். உன் விசுவாசத்திலே நீ வித்தியாசமானவனாய் இருக்க வேண்டும். உன் கீழ்ப்படிதலிலே வித்தியாசமானவனாய் இருக்க வேண்டும். உன் ஜெபத்திலே மற்றவர்களைப் போலல்ல, நீ வித்தியாசமானவனாய் ஜெபிக்க வேண்டும். உன் பரிசுத்தத்திலே நீ வித்தியாசமானவனாய் இருக்க வேண்டும். உன் உண்மையிலே நீ வித்தியாசமானவனாய் இருக்க வேண்டும். உன் அறிக்கையிலே நீ வித்தியாசமாய் இருக்க வேண்டும். உன் ஊழியத்திலே நீ வித்தியாசமானவனாய் இருக்க வேண்டும். நீ பிரசங்கிக்கிறாய் அல்லவா, அந்த பிரசங்கம் மற்றவர்களைப் போலல்ல, அது வித்தியாசமாய் இருக்க வேண்டும். நீ போதிக்கிறதிலே வித்தியாசமாய் இருக்க வேண்டும். நீ பாடுகிறதிலே ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும். நீ ஆராதிப்பதிலே ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும். நீ ஊழியம் செய்வதிலே ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும். ஓ, சர்ச்சுக்கு போறீங்க, சண்டே கிளாஸ் எடுக்கிறீங்க, அந்த சண்டே கிளாஸ் எடுக்கிறதுல ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும். ஹியூமனிட்டிவிங்ல ஒரு வித்தியாசம் இருக்கணும். அர்ப்பணிப்பில் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் மீண்டும் மீண்டும் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், உனக்கு ஒரு வித்தியாசத்தை திரும்பவும் தரப்போகிறேன் என்று சொல்லுகிறார். வித்தியாசத்தை திரும்பவும் உன் கண்களில் காணப்போகிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முதலாவதாக, நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? எல்லாரும் சொல்லுங்க, அவர் வித்தியாசமான தேவன். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? எல்லாரும் சொல்லுங்க, அவர் வித்தியாசமான தேவன். ஆதியாகமம் 1வது அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 1வது அதிகாரத்துக்கு பார்த்தீங்கன்னா, வெளிச்சம் நல்லதென்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஆதியாகமம் 1:4 வெளிச்சம் நல்லதென்று காண்கிறார், வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாய் பிரித்தாராம். முதலாவது, நம்முடைய தேவன் வித்தியாசமான தேவன், வித்தியாசங்களை நிகழ்த்தி காட்டுகிற தேவன். நம்முடைய தேவன் அசாதாரணமான கர்த்தர். ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலே அவர் வித்தியாச தேவன் என்பதை நிரூபித்தார். அவர் வித்தியாசமான தேவன் என்பதை 1ஆம் அதிகாரத்தில் நிரூபித்தார். இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாய் பிரித்தார். வெளிச்சம் வரும் பொழுது வெளிச்சம் அங்கே வருகிறது, வெளிச்சம் இருளை அகற்றுகிறது. இந்த நாளிலே கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் குடும்பத்திலே சண்டை என்ற இருள் இருக்கிறதா? குடும்பத்தில் பிரச்சனை என்கிற இருள் இருக்கிறதா? சரீரத்தில் வியாதி என்கிற இருள் காணப்படுகிறதா? சரீரத்தில் பலவீனம் என்கிற இருள் இருக்கிறதா? கண் பார்வையிலே வெளிச்சம் குறைவு என்கிற கோளாறு இருக்கிறதா? தொழில வருமானம் என்கிற இருள் இருக்கிறதா?
அடிக்கடி வயிற்று வலி, அடிக்கடி கால் வலி, ஏதோ ஒரு வலி என்கிற இருள் இருக்கிறதா? ஒருவேளை உன் வாழ்க்கையில சோதனை என்கிற இருளா, வேதனை என்கிற இருளா, உன்னுடைய வாழ்க்கையில் பல இருள்கள் காணப்படுகிறதா? கவலை என்கிற இருளா, கண்ணீர் என்கிற இருளா, பாடுகள் என்கிற இருளா, கஷ்டம் என்கிற இருளா, அவமானம் என்கிற இருளா, பலவீனம் என்கிற இருளா? அன்றைக்கு இருளின் மத்தியில் வெளிச்சத்தை அனுப்பி இருளை அகற்றினது போல இன்றைக்கு அவர் வித்தியாச தேவன் என்பதை காண்பிக்க போகிறார். இதோ கர்த்தருடைய வெளிச்சம், கர்த்தருடைய வெளிச்சம் உன்மேல் பாய்ந்து வருகிறது. உன் சரீரத்தில் இருக்கிற வேதனை நீங்குகிறது, பலவீனம் என்கிற இருள் அகன்று போகிறது. கரங்களை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. கஷ்டம் என்கிற இருள் அகன்று போகிறது, கண்ணீர் என்ற இருள் அகன்று போகிறது. இருளை மாற்றி அவர் வெளிச்சத்தை தந்து அவர் வித்தியாசமான தேவன் என்பதை ஏற்படுத்தினாரே, அவர் வித்தியாசம் தேவன் என்பதை நிரூபித்தாரே. இதோ இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், வியாதியிலிருந்து விலக்குவேன், கண்ணீர் யாவையும் துடைப்பேன், உன் துக்க நாட்கள் முடிந்து போகிறது, உன் பலவீனங்களை நான் மாற்றுவேன், உனக்கு பலன் உண்டு, ஓ என் கிருபை உனக்கு போதும், உன் வாழ்க்கையில் இருக்கிற கோணலை செவ்வையாய் மாற்றுவே, உன்னை உயர்த்துவே என்று பெயர் சொல்லி அழைத்து உன் வாழ்க்கையிலே ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்த போகிறா. இது உன் பார்த்து சொல்லுகிறா. ஆம், இன்றைக்கு உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கிறது. இதுவரை எந்த பகுதியில் எந்த காரியத்தில் வித்தியாசம் இல்லாமல் இருக்கிறதோ கர்த்தருடைய வெளிச்சம் உன்மேல் கடந்து வருகிறது. இதோ இப்பொழுது வித்தியாசத்தை நான் தருகின்ற சொல்லுகிறார். இவ்வளவு வருடமாய் சபைக்கு வருகிறேனே, இவ்வளவு ஆண்டுகளாக நான் இந்த ஊழியத்தில் இணைந்து செய்கிறேனே, தொடர்ந்து சபைக்கு வருகிறேன், என் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தையும் பார்க்க முடியவில்லையே. எந்தெந்த காரியத்தில் வித்தியாசத்தை எதிர்பார்க்கிறா? உன் வாழ்க்கையில் வித்தியாசத்தை எதிர்பார்க்கிறாயா? உன் குடும்பத்தில் வித்தியாசத்தை எதிர்பார்க்கிறாயா? உன் தொழிலில் வித்தியாசத்தை எதிர்பார்க்கிறாயா? உன் சரீரத்தில் வித்தியாசத்தை எதிர்பார்க்கிறாயா? உன் ஊழியத்தில் வித்தியாசத்தை எதிர்பார்க்கிறாயா? உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வித்தியாசத்தை எதிர்பார்க்கிறாயா? உன் கணவனுடைய வாழ்க்கையில், உன் மனைவியின் வாழ்க்கையில், கூட பிறந்தவருடைய வாழ்க்கையில், உன் மகளுடைய கர்ப்பத்தில் ஒரு வித்தியாசத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? அன்றைக்கு வித்தியாசத்தை காண்பித்த தேவன் இன்றைக்கு ஆவிக்குரிய காரியங்களில் வித்தியாசத்தை காணப்போகிறார். சரீர பிரகாரமான காரியங்களில் வித்தியாசத்தை காணப்போகிறார். எந்த காரியங்களில் வித்தியாசத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறாயோ அன்றைக்கு ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் வித்தியாசத்தை ஏற்படுத்தி காண்பித்த கர்த்தர் உன் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துகிற நேரம் வந்தபடியாக மல்கியா 3:18 படி இன்றைக்கு ஊக்கமாக இன்றைக்கு உனக்கு தருகிறார். உன் வாழ்க்கையிலே திரும்பவும் வித்தியாசத்தை காண்பாய். உன் வாழ்க்கையிலே வித்தியாசத்தை காணப்போகிறாய். வித்தியாசத்தை திரும்பவும் காட்டுவே. உன் வாழ்க்கையிலே வித்தியாசத்தை பார்க்க போகிறாய். ஒரு அதிசயத்தை பார்க்க போகிறாய். ஒரு விடுதலையை பார்க்க போகிறாய். ஒரு உயர்வை பார்க்க போகிறாய். ஒரு மேன்மையை பார்க்க போகிறாய். உன் வாழ்க்கையில் வித்தியாசத்தை நான் தரப்போகிறேன். அவரே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? உங்களுக்கும் மற்ற மக்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை நான் காட்டப் போகிறேன். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பார்க்க போகிறீர்கள். பாவிகளுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பார்க்க போகிறீர்கள். பலவீனம் உள்ளவர்களுக்கும் பலன் உள்ளவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை பார்க்க போகிறீர்கள். வியாதியின் உள்ளவர்கள் சுகமானவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பார்க்க போகிறீர்கள். இதுவரை வறுமையை கண்டாய் அல்லவா? நீ செழிப்பை காணப்போகிறாய். உன் வாழ்க்கையிலே ஒரு அற்புதங்களை காணப்போகிறாய். நீ மற்றவர்களை போலல்ல. நீ கர்த்தரால் அழைக்கப்பட்டவன். நீ கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். கர்த்தருடைய ஆவி உன்மேல் இருக்கிறது. கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உன்னோட கூட இருக்கிறார். நிச்சயமாக நீ வித்தியாசமானவன். வாய்களை திறந்து ஆமீன் ஆமீன் என்று சொல்லுங்க. நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவள். நீ வித்தியாசமான பிறவி. நீ என்றைக்கு ரட்சிக்கப்பட்டாயோ அன்றைக்கு நீ வித்தியாசமானவனாய் மாறிவிட்டார். என்றைக்கு நீ
இயேசுவை ஏற்றுக்கொண்டாயோ அன்றைக்கு வித்தியாசம் உனக்குள் வந்து விட்டது. என்றைக்கு நீ சபைக்கு போனாயோ அன்றைக்கே உன் வாழ்க்கையில் வித்தியாசம் வந்து விட்டது. என்றைக்கு ஞானஸ்நானம் பெற்றாயோ அன்றைக்கு வித்தியாசமானவனாய் மாறிவிட்டா. என்றைக்கு அபிஷேகத்தை பெற்றாயோ அன்றைக்கு நீ வித்தியாசமாய் மாறிவிட்டா. என்றைக்கு தவறாமல் திருவிருந்து எடுத்துக் கொண்டிருக்கிறாயோ அந்த நாளிலிருந்து நீ வித்தியாசமாய் மாறிவிட்டாய். உன் ஜெபத்தில் ஒரு வித்தியாசம். இதுவரை இவ்வளவு ஆண்டுகள் என் வாழ்க்கையில் எந்த விதத்திலும் ஒரு வித்தியாசம் இல்லை என்று சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளையே, இதோ இதோ இப்பொழுதே வித்தியாசத்தின் தேவன் கடந்து வருகிறார். உன் சரீரத்தில் எந்த பகுதியில் வித்தியாசம் இல்லாமல் இருக்கிறதோ அவருடைய கரம் தொடுகிறது. ஓ, குருடைய கண்ணை தொட்டவுடனே அங்கு ஒரு வித்தியாசம் வருகிறது. ஓ, முடவனை நடக்க வைத்து வித்தியாசத்தை காண்பித்தா. மரித்தவனை உயிரோடு வெளி எழுப்பி வித்தியாசத்தை காண்பித்தா. குஷ்ட ரோகியினுடைய சரீரத்தில் இருக்கிற குஷ்டத்தை அகற்றி வித்தியாசத்தை காண்பித்தா. பெரும்பாடுள்ள பெண்ணுடைய சரீரத்தில் ஒரு வித்தியாசத்தை காண்பித்தா. எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில அந்த வியாதியை மாற்றி 15 வருஷம் ஆயுசு நாட்களை கூட்டி ஒரு வித்தியாசத்தை காண்பித்த தெய்வம் உனக்கும் வித்தியாசத்தை காண்பிக்கும்படியா உன்னை தேடி வந்திருக்கிறார். நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வித்தியாசத்தை காண போகிறீர்கள். ஊழியம் செய்கிற கர்த்தருடைய ஊழியர்களே, உலகத்தில் எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களா? பல வருடமாய் ஊழியம் செய்கிற பாஸ்டர், சபை கட்ட முடியவில்லை, ஆத்துமாக்கள் வரவில்லையே, என் சரீரத்தில் ஒரு மாற்றம் இல்லை, ஊழியத்தில் மாற்றம் இல்லை, வருமானங்கள் போதவில்லையே. இதோ கர்த்தர் உனக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உன்னோட கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். ஜாதிகளின் செல்வத்தை நீ அனுபவிப்பா, ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து பழிக்கும் என்று சொல்லுகிறார். இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உன்மேல் ஆசீர்வாதத்தை கட்டளிடுவேன். ஜாதிகளின் பலத்த சேனை உன்வசமாய் திரும்பும். மந்தை பெருகிறது போல உங்கள் சபையில மனிதர்களை பெருகச் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்காக நான் யாவையும் செய்து முடிப்பேன், உயர்த்துவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன், கனப்படுத்துவேன். ஊழியர்களே, ஒரு மாற்றத்தை, ஒரு வித்தியாசத்தை இனி ஊழியத்தில் காண போகிறீர்கள். எல்லா ஊழியர்களும் கரங்களை தூக்கி அல்லேலூயா சொல்லுவோமா? நீ விசேஷித்தவன், நீ விசேஷித்தவள். உன்னை மேன்மையாக கர்த்தர் வைக்க போகிறார். உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு வித்தியாசத்தை நீ பார்க்க போகிறார். இந்த வார்த்தை உங்களுக்காக வருகிறது. இதுவரை காணாத ஒரு வித்தியாசத்தை காண போகிறீர்கள். இதுவரை ஊழியத்தில் காணாத ஒரு வித்தியாசத்தை காண போகிறீர்கள். அற்புதங்களை உன் வாழ்க்கையில் நான் செய்ய போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வித்தியாசமான தேவன் என் தேவனாய் இருக்கிறபடியால் நானும் வித்தியாசமானவன். வித்தியாசமான தேவன் எனக்குள் இருக்கிறபடியால் நானும் வித்தியாசமானவன். ஆரோக்கியமானவர் எனக்குள் இருக்கிறதினால் நானும் ஆரோக்கியமானவன். அழகானவர் எனக்குள் இருக்கிறதினால் நானும் அழகானவன். பலனுள்ளவர் எனக்குள் இருக்கிறதினால் நானும் பலனுள்ளவன். சுகமுள்ளவர் எனக்குள் இருக்கிறதினால் நான் சுகமுள்ளவன். அவன் இப்படி நீங்கள் வாயில சொல்ல வேண்டும். என் இயேசு வியாதியுள்ளவர் அல்ல, அவர் ஆரோக்கியமானவர். அவரை ஆராதிக்கிற நீங்களும் ஆரோக்கியமானவர்கள், வித்தியாசமானவர்கள். இயேசு பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தர். இயேசு சுகமானவர், நீங்களும் சுகமுள்ளவர்கள். இயேசு பலனுள்ளவர், நீங்களும் பலனுள்ளவர்கள். இயேசு மேலானவர், நீங்களும் மேலானவர்கள். ஆம், வித்தியாசமான கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார். இன்றைக்கு இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கூட்டத்திற்கு வருவதற்கு முன்பு கூட இவ்வளவு ஆண்டுகளாக நான் இந்த சபைக்கு வந்தும் இந்த கூட்டத்திற்கு வருந்தும் ஒரு மாற்றம் இல்லையே, ஒரு வித்தியாசம் இல்லையே. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் கொடுக்கிறார். என்ன சொல்றார் தெரியுமா? திரும்பவும் நான் வித்தியாசத்தை நான் தரப்போகிறேன். திரும்பவும் வித்தியாசத்தை காணப்போகிறீர்கள். வித்தியாசத்தை திரும்பவும் வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அவர் சொல்லுகிறார் வித்தியாசத்தை காண்பீர்கள் என்று சொல்லுகிறார். உன் கண்கள் வித்தியாசத்தை காணும், அந்நிய கண்கள் அல்ல, உன் சொந்த கண்களே வித்தியாசத்தை காணும் என்று சொல்லுகிறார். பல தடவை வித்தியாசத்தை கண்ட நீங்கள் திரும்பவும் வித்தியாசத்தை காண போகிறீர்கள். திரும்பவும் வித்தியாசத்தை கண்டுகொண்டே இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். முதலாவது குறிப்பு என்ன? நம்முடைய தேவன் வித்தியாசமான தேவன். வேதத்தில் யாரெல்லாம் வித்தியாச மனுஷர்களாய் இருந்தார்கள்? வித்தியாசமான தேவன் வேதத்தில் வித்தியாச மனிதர்களை எழுப்பினார். அவர்களை சில பேரை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஆதியாகமம் 5வது அதிகாரத்தை திருப்புங்க, எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம்.
ஆதியாகமம் 5வது அதிகாரம் 22 24 வரை வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணாமற்பட போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். மெத்துசலா 177 வயதானது லாமேக்கை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின்பு 22 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றார். ஏனோக்கு நாளெல்லாம் 365. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணாமற்பட போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். முதலாவதாக வித்தியாசமான ஏனோக்கு. நோட் பண்ணிக்கிங்க, முதலாவது குறிப்பு என்ன? வித்தியாசமான ஏனோக்கு. இந்த உலகத்துல செத்து சீரழிந்த சந்ததிக்குள்ள வித்தியாசமாய் வாழ்ந்த ஒரு மனிதன் தான் ஏனோக்கு. வித்தியாசமான ஏனோக்கு, எல்லாரும் சொல்லுங்க, வித்தியாசமான ஏனோக்கு. பாருங்க, ஏனோக்க பற்றி 2 விதத்துல வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 4வது அதிகாரம் 17 வசனத்துக்கு வந்தீங்கன்னா, தாமார் ஆதியாகமம் 4:17 வாசியுங்க, எடுத்துங்க பார்க்கலாம் எல்லாரும். ஆதியாகமம் 4:17. காயின் தன் மனைவி அறிந்தார், கர்ப்பவதியை ஏனோக்கை பெற்றார். அப்பொழுது அவர் பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்திற்கு தன் குமாரனாக ஏனோக்கின் பெயரை இட்டார். ஏனோக்கு ஈராத்தை பெற்றார், மெத்துசலாவை பெற்றார். இப்படி இந்த இடத்துல முதலாவது நம்முடைய தேவன் வித்தியாசமான தேவன், வித்தியாசமான ஏனோக்கு. காயின் தன் மனைவியாக அறிந்தால் அவன் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றான். இன்னொரு ஏனோக்கு இருக்கிறார், கொலை பாதகனாகி காயினுடைய மகன் தான் இந்த ஏனோக்கு. அடுத்து இன்னொரு யாரேதின் மகன், யாரேதின் மகன் ஏனோக்கு. யாரேதின் மகன் ஏனோக்கு என்று வேதத்தில் வருகிறார். யாரேதின் மகன் யார்? அவர்தான் ஏனோக்கு. யாரேது என்றால் நோட் பண்ணுங்க, ஆரம்பிக்கப்படுதல் என்று அர்த்தம். எல்லாரும் சொல்லுங்க, யாரேத் என்றால் என்ன? ஆரம்பிக்கப்படுதல், ஆரம்பமாகுதல் என்று அர்த்தம். யாரேத் மகன் ஏனோக்கு. ஏனோக்கு ஒரு நோக்கமில்லாம பிறந்த, கண்ணோட்டத்தோடு இருந்த ஜனங்கள் மத்தியில ஒரு புதிய நோக்கத்தோடு தன் வாழ்க்கையை துவங்கினான் என்பதை அடையாளமாக இருக்கிறார். ஏனென்றால் யாரேத் என்றால் என்ன அர்த்தம்? ஆரம்பிக்கப்படுதல், ஆரம்பிக்கப்படுதல். ஒரு நோக்கமே இல்லாம இந்த உலகத்துல மனிதர்கள் பிறந்திருக்கிறார்கள். மண்ணோடு மண்ணாய் அழிந்து போகிற சந்ததியின் மத்தியில ஒரு வித்தியாசமானவன் பிறந்தான், அவன் தான் ஏனோக்கு. ஏனோக்கு சோதரம் பாருங்க, யாரேதின் மகன் தான் ஏனோக்கு. யாரேது பெற்றான்? யாரேத் என்றால் ஆரம்பிக்கப்படுதல். நாம் வித்தியாசமானவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதே யாரேத் என்கிற பெயரை இன்னைக்கு நீங்க கேட்கிறீங்க. யாராத் என்றால் என்ன? யாரேத் என்றால் ஆரம்பமாகுதல், ஆரம்பித்தல். அப்படி என்றால் இந்த வசனத்தை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில ஒரு புதிய ஆரம்பம் துவங்கிறது, ஒரு புதிய சுபம் உங்களுக்கு துவங்கிறது, புதிய பலன் உங்களுக்கு துவங்கிறது, புதிய மகிழ்ச்சி துவங்கிறது. பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு விசுவாசம் துவங்கிறது, வெற்றி ஆரம்பிக்கிறது, நம்பிக்கையின் ஆரம்பம். இன்றைக்கு வாழ்க்கையில அற்புதங்களின் ஆரம்பம், உயர்வின் ஆரம்பம், வெற்றியின் ஆரம்பம். பாருங்க, 65 வயது வரை ஏனோக்கு சாதாரண மனுஷனை போல வாழ்ந்தான். ஆனா ஏனோக்கு என்றைக்கு மெத்துசலாவை பெற்றானோ அதிலிருந்து அவன் வாழ்க்கையில வாஞ்சையும் தாகமும் வர ஆரம்பிச்சது. தேவனை குறித்த ஒரு அறிவு, தேவன் மேல அளவு கடந்த ஒரு பாசம், வைராக்கியம் வர ஆரம்பித்து விட்டது. ஏனோக்க பத்தி 3 காரியங்களை இன்றைக்கு வேதத்திலிருந்து பார்க்கலாம். ஏனோக்கு வாழ்க்கையிலிருந்து ஒரு 3 சத்தியங்கள். அவன் ஏன் வித்தியாசமானவன் என்றால் 3 காரியம் அவன் வாழ்க்கையில இருந்ததினாலதான் அவன் வித்தியாசமானவனா இருந்தான். இன்றைக்கு அதே 3 காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில இருக்கும் என்றால் நீங்களும் வித்தியாசமானவர்களாய் மாறுவீர்கள். அவன் முதலாவது காரியம், அவன் 300 வருடம் தேவனோடு சஞ்சரித்தான். அவனுடைய வயது 365 சொல்லப்பட்டிருக்கிறது. 65 வயது வர சாதாரண மனுஷனா இருந்தான். ஆனா என்றைக்கு மெத்துசலாவை ஏனோக்கு பெற்றானோ அன்றைக்கு அவன் வாழ்க்கை தேவனோடு சஞ்சரிக்க ஆரம்பிச்சிட்டான். 300 வருஷம் சஞ்சரித்தானா. இவ்வளவு ஆண்டுகளாக உங்கள் வாழ்க்கையில சாதாரண நிலையில் இருக்கலாம். இன்றைக்கு நீங்க வித்தியாசமா மாறணுமா?
தேவனுடைய சமூகத்தை பிடியுங்க, தேவ சமூகத்துல கிடங்க, தேவ சமூகத்துல கதறுங்க, தேவனுடைய சமூகத்தில் விழுந்து அதிக நேரம் செபிங்க. எந்த அளவுக்கு தேவனோடு சஞ்சரிக்கிறீர்களோ, எந்த அளவுக்கு தேவனோடு நெருங்குகிறீர்களோ, 300 வருடம் அவன் தேவனோடு சஞ்சரித்தான். இனி உன் வாழ்க்கையில தேவனுடைய சஞ்சரிக்கிற நேரத்தை கூட்டு. தேவனுடைய சமூகத்தில் கதறி கிட, தேவனுடைய சமூகத்தில் கிட. ஏனோக்கு அவன் வித்தியாசமாய் மாறினார். நீங்களும் அதிக நேரம் தேவனோடு ஜெபிப்பீர்கள் என்றால், தேவனோடு நேரம் செலவு செய்வீர்கள், தேவ சமூகத்தில் கதறுவீர்கள், அதிக நேரம் ஜெபித்தால் நீங்கள் வித்தியாசமானவர்களாய் மாறுவீர்கள். வேலைக்கு போய் வருகிறீர்களே, வந்தவுடனே ஜெபிக்கிறீர்களா? அதிகாலையில் ஜெபிக்கிறீர்களா? இரவேளை ஜெபிக்கிறீர்களா? பகலில் ஜெபிக்கிறீர்களா? குடும்பமாய் ஜெபிக்கிறீர்களா? நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஜெபம் குறைந்திருக்கும் என்றால் ஜெப நேரத்தை கூட்டுங்கள். எந்த அளவுக்கு நீங்க ஜெபிக்கிறீர்களோ, ஜெபிக்க ஜெபிக்க உங்கள் வாழ்க்கையில எல்லா ரீதியிலும் ஒரு வித்தியாசத்தை காண்பீர்கள். ஜெப நேரத்தை கூட்டுங்க. ஏனோக்கு மற்றவர்களை போல வித்தியாசமானவனாய் இருந்தான். எத்தனை பேர் தேவனோடு சஞ்சரிக்க போகிறீர்கள்? எத்தனை பேர் அதிக நேரம் தேவனுடைய சமூகத்தில் கடந்து கதற போகிறீர்கள்? தேசத்திற்காய் கதறு. எத்தனையோ மக்கள் அழிந்து கொண்டு இருக்கிறார்கள். அழிந்து போகிற மக்களுக்கா இருக்கிற தேசத்தில் இருக்கிற மக்கள் கர்த்தரை அறிந்து கொள்ளும்படியா எல்லா மக்களும் கர்த்தரை தெய்வம் என்று அறிக்கையிடத்தக்கதாய் தேசத்திற்காய் ஜனத்திற்காய் கதறு. திறப்புல நிற்கும் சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேனே, அந்த ஒரு மனுஷனாய் நீ முழங்காலில் நிற்பாயா? தேசத்திற்காய் நிற்பாயா? அதிக நேரம் ஜெபிப்பாயா? ஜெபத்தை கர்த்தரிடத்தில் எதிர்பார்க்கிறார் ஒரு விசேஷித்த ஜெபாவி. அன்றைக்கு தேவனோடு ஏனோக்கு சஞ்சரித்தது போல நான் தேவனோடு சஞ்சரிப்பேன் என்று எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்திலே யாரெல்லாம் தேவனோடு அதிக நேரம் சஞ்சரிக்கிறவர்களை அவர் ஊழியத்தில் வித்தியாசமாய் ஆண்டவர் பயன்படுத்துவா. உன் ஊழியத்தில் ஒரு வித்தியாசம் வரணுமா? உன் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசம் வரணுமா? நீ ஜெபி, ஜெப நேரத்தை கூட்டு. நீ எந்த அளவுக்கு ஜெபிக்கிறாயோ, ஜெபிக்க ஜெபிக்க ஒரு வித்தியாசத்தை காண்பாய். எத்தனை பேர் அப்படி தேவனோடு சஞ்சரிக்க போகிறீர்கள்? இந்த வார்த்தை உங்களை உற்சாகப்படுத்துகிறது, ஒரு வித்தியாசத்தை தரப்போகிறது. ஆமென் என்று சொல்லுவோமா? இரண்டாவது, ஏனோக்கினுடைய வாழ்க்கையில 1000 பரிசுத்தவான்களோடு கர்த்தர் வருகிறார் என்பதை முன்னறிவித்தவனாக இருக்கிறார். அதுதான் அவன் வித்தியாசமானவன். ஆண்டவருடைய வருகையை குறித்து நாம் ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். ஆண்டவருடைய வருகை குறித்து பிரசங்கம் பண்ண வேண்டும். ராப்சரை பத்தி பிரசங்கம் பண்ணணும். இயேசுடைய வருகைக்கு ஆயத்தமாவது எப்படி என்கிற பிரசங்கத்தை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். நீங்கள் ரகசிய வருகையில் எடுப்பதை குறித்ததான சத்தியத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். தேவ ஜனமே, இயேசுடைய வருகை, அவர் 1000 பரிசுத்தவான்களோடு வருகிறார் என்பதை முன் குறித்து அறித்தவனாயிருந்தா நீ அறிக்கை இடுகிறாயா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், ஆயத்தமாகு, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், பரிசுத்தமா இரு, உண்மையா இரு, கீழ்ப்படிதலோடு இரு என்று இயேசுவின் வருகை குறித்து அறிவிக்கிறாயா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இயேசுடைய வருகை அறிவித்தான். அதனாலதான் இந்த ஏனோக்கு வித்தியாசமானவன். நீங்களும் எத்தனை பேர் கர்த்தருடைய வருகை பற்றி இனி அதிகமாய் அறிவிக்க போகிறீர்கள்? ஆமீன் என்று சொல்லுவோமா? மூன்றாவதாக, ஏனோக்குடைய வாழ்க்கையிலுடைய ரகசியம் என்னன்னா, மற்ற மனிதர்களைப் போல பிறந்தோம், வளர்ந்தோம், மரித்தோம், மண்ணோடு மண்ணா போனோம் என்று இல்லாமல் மரணத்தையே காணாதபடி உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டான். மரணமே அவனை சந்திக்க முடியல. தேவனோடு சஞ்சரித்துக் கொள்ளும் பொழுது தேவன் உயிரோடு எடுத்துட்டு போயிட்டார். தேவ ஜனமே, ஏனோக்கு வித்தியாசமானவன் எப்படி? ஒன்று, தேவனுடைய சமூகத்தில் அவன் தேவனோடு சஞ்சரிக்கிறவன், அதனாலதான் வித்தியாசமானவன். 1000 பரிசுத்தவான்களோடு தேவன் வருகிறார் என்பதை அறிவித்தவன் தான் ஏனோக்கு, அதனால் வித்தியாசமானவன். மூன்றாவதாக, அவன் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டான். மரணத்தையே காணாதபடி உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டான். அதுதான் அவன் வித்தியாசமானவன். மரணத்தை உயிரோடு காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்ட என் தேவன் இன்றைக்கு உன்னோடு பேசுகிறார். அன்றைக்கு ஏனோக்கை உயிரோடு எடுத்துக் கொள்ளப்பட்டாரே, நீங்களும் நானும் அவருடைய வருகையின் நாட்களில் இருக்கிறோம். எந்த நேரமும் இயேசு வரலாம். அவர் உயிரோடு எடுத்துக் கொள்ளப்பட்டது போல நாமும்
மரணத்தை காணாதபடி நாம் ராப்சர் நடப்போகிறது. எந்த நேரமும் ராப்சர் என்றால் சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், ரகசிய திடீரென்று காணாமல் போவோ. அவன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் பொழுது எடுத்துக்கொள்ளப்படுகிறது போல இந்த கடைசி நாட்களில் நாம் இருக்கிறோம். இயேசுவின் ரகசிய வருகை நாட்கள் இருக்கிறோம், ராப்சர்ல இருக்கிறோம். எந்த நேரமும் இயேசு வரலாம், ஆயத்தமாக. நீ தேவனோடு சஞ்சரித்தா, இயேசுடைய வருகை அறிவித்தால், இதோ இயேசுவின் நாமத்தில் அதிக நேரம் செபித்தா, இன்னும் ஊழியத்தை உற்சாகமா செய், இன்னும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்து. இயேசு உன்னை எடுத்துக்கொள்ள வருகிறார், சீக்கிரம் வருகிறார். எடுத்துக்கொள்ளப்பட போகிற நேரம் வந்துவிட்டது. அட வருகை அது சீக்கிரம். கரங்களை தூக்கி அல்லேலூயா சொல்லுவோம். 3 காரியம் தேவ ஜனமே. ஏனோக்கு டெடிகேட்டட், அர்ப்பணிக்கப்பட்டவன். அர்ப்பணிக்கப்பட்டவனாய் இருந்ததினாலதான் அவன் வித்தியாசமானவன். எப்படி அர்ப்பணிக்கப்பட்டான் தெரியுமா? நீ அர்ப்பணித்து இருக்கிறாயா? உன் வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணித்து இருக்கிறாயா? உன் ஜீவியத்தை கர்த்தருக்கு அர்ப்பணித்து இருக்கிறாயா? உன் குடும்பத்தை கர்த்தருக்கு அர்ப்பணித்து இருக்கிறாயா? ஏனோக்கு ஏன் வித்தியாசமானம் தெரியுமா? அவன் தேவனோடு சஞ்சரித்தவன், தேவனுடைய வருகை குறித்து அறிவித்தவன், அவன் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டவன். நீ மற்றவர்களை போல் அல்ல, நீ வித்தியாசமானவன். நீ மற்ற மக்களை போல் அல்ல. உன் மேல் கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கிறது, உன்னுடைய மேல் கர்த்தருடைய வல்லமை இருக்கிறது. உன்னை முன்குறித்து இருக்கிறார், உன்னை வேறு பிரித்து இருக்கிறார். தாயின் கருவில் உருவாக்கும் முன்னே உன்னை தெரிந்திருக்கிறார். நீ கர்த்தரால் வேறு விரிக்கப்பட்டவன். நீ கர்த்தருடைய கரத்தில் அலங்காரமான கிரீடமாய் இருக்கிறார். நீ கர்த்தருடைய கரத்தில் அவருடைய ஸ்தோத்திரம், நீ கர்த்தருடைய கரத்தில் நீ அலங்காரமான கிரீடமாய் இருக்கிறார். நீ கர்த்தருடைய கரத்தில் களிமண்ணாக இருக்கிறார். கர்த்தரை பயன்படுத்துவா, கர்த்தர் பயன்படுத்துவா. நீ மீட்கப்பட்டவன், நீ மேன்மையுள்ளவன், நீ மற்றவர்களை போல இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எல்லாரும் சொல்லுங்க, நான் வித்தியாசமானவன். அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்களும் நான் எப்படிப்பட்டவன்? வித்தியாசமானவர்கள், ஏனக்கை போல வித்தியாசமானவர்கள். ஆமென் சொல்லுவோம். இனி உன் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசம் இருக்கணும், உன் ஊழியத்தில் ஒரு வித்தியாசம் இருக்கணும். ஒரே நோக்கம், இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அந்த ராப்சர்ல எடுத்துக்கொள்ளப்படுகிறதுல நான் சீக்கிரமாய் பறந்து போக போகிறேன். அதற்கு முன்பாய் எத்தனை மக்களை ஆயத்தப்படுத்த முடியுமோ, எத்தனை மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டுமோ அத்தனை மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல். நீ சும்மா இருக்காதே, அத்து மக்களை ஆதாயம் செய். இந்த மீட்டிங் அழைத்து வா. கர்த்தர் நல்ல சத்தியத்தை போதிக்கிறார், நல்ல வெளிப்பாட்டை தருகிறார். நீ வந்து கேள் என்று சுவிசேஷத்தை சொல்லி அழைத்து வா என்று கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். இந்த வார்த்தை உனக்காக வருகிறது. எத்தனை பேர் அறிவிக்க போகிறீர்கள்? நம்பர் 2, வேதத்தில் காணப்பட்ட வித்தியாசமான மனிதன் யார்? ஆதியாகமம் புஸ்தகம் 6வது அதிகாரத்தை திருப்புங்க, 7வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனிதர்களை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகார பறவைகள், இந்த உண்டாயிருக்கிறவைகள் நிக்கிரம் பண்ணுவேன். நான் உண்டாக்கின எனக்கு மனசாபம் இருக்கிறது. 8வது வசனம், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கிருபை கிடைத்தது. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நோவா 6வது அதிகாரம் 7வது வசனம், மனுஷர்களுக்குள்ளே 8வது வசனம் 9வது வசனத்தின்படி நோவா வித்தியாசமானவன். எல்லாரும் சொல்லுங்க, யார் வித்தியாசமானவன்? ஜனங்களுக்குள்ளே நோவா வித்தியாசமானவனாயிருந்தா. அழிந்து போகிற மாய்மாலமான சந்ததிக்குள்ளே, அழியும் ஜனங்கள் மத்தியிலே இந்த வாழ்ந்த இந்த நோவா வித்தியாசமானவன். வித்தியாசமாய் வாழ்ந்த ஏனோக்கு, வித்தியாசமாய் வாழ்ந்த நோவா காலத்தில் ஒருவனும் உயிர் தப்பவில்லை. 8 பேர் தவிர எல்லாரும் பயங்கரமான வெள்ளம் வந்து அவள் அடித்து கொன்று போய்விட்டது. ஆனால் இன்றைக்கு பயங்கரமான காலங்களிலே அழிவு காலங்கள் வருகிறோம். கடந்த நாட்களில் வெள்ளத்தினால அழிவு, பேர் அழிவுகள், போர்களினால அழிவுகள்,
விமானத்தினால அழிவு, ட்ரெயினால அழிவு, பயங்கரமான ஆக்சிடென்ட், பயங்கரமான நோய்கள், கொள்ளை நோய்கள் என்று பயங்கரமான அழிவுகள் நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும். வெள்ளத்தால் அழிந்தது போல பலவிதமான அழிவுகள் வந்து கொண்டிருக்கிறது. அந்த அழிந்து போன ஜனங்கள் மத்தியில் அழியாமல் நோவாவை கர்த்தர் பாதுகாத்தார். இன்றைக்கு வியாதியிலிருந்து உன்னை பாதுகாக்கிறார், துன்பத்திலிருந்து உன்னை பாதுகாக்கிறார், பாவத்திலிருந்து பாதுகாக்கிறார். ஏனென்றால் அவன் நீதிமான். நோவா வித்தியாசமானவன், நோவா வித்தியாசமானவன். ஜனங்கள் நடுவிலே அவனை தேவன் பாதுகாத்தான். 120 வருடம் தேவனுடைய வருகையை பற்றி அவன் அறிவித்தான். அழிவு வருவதற்கு முன்பாகவே அழிவு வருகிறது, பேழை ஆயத்தமா இருக்கிறது, உள்ளே வாருங்கள் வாருங்கள், பேழை இதற்காய் கட்டப்படுகிறது. 120 வருடம் பிரசங்கித்தான். நோவாவை ஏன் தேவன் வித்தியாசமானவனாய் பார்த்தார், வித்தியாசமானவனாக்கினார் தெரியுமா? இந்த 7வது 8வது வசனத்தை பாருங்கள். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவா ஏன் வித்தியாசமானவன்? அவன் கிருபை பெற்றவன். தேவனுடைய கண்களில் யார் கிருபை பெற்றார்களோ அவர்கள் வித்தியாசமானவர்கள். நோவா கர்த்தருடைய கண்களில் கிருபை பெற்றார். ரூத் போவாசுடைய கண்களில் கிருபை பெற்றார். சவுலுடைய கண்களில் தாவீது கிருபையை பெற்றார். நோவாவுக்கு கிருபை கிடைச்சது, ரூத்துக்கு கிருபை கிடைச்சது, தாவீதுக்கு கிருபை கிடைச்சது. அதே தேவன் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், என் கண்களிலே உனக்கு கிருபை கிடைக்கிறது, உனக்கு நான் கிருபை கிடைக்கிறேன். தேவன் நல்லவர், தேவன் அற்புதமானவர். இது உன்மேல கிருபையாய் இருக்கிற தேவனுடைய கிருபை உன்மேல் இறங்கி வருகிறது. கிருபையின் தேவன் உன் வாழ்க்கையில நோவாவுக்கு மாத்திரமல்ல, உன் வாழ்க்கையிலும் உன்னை கிருபையாய் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். கிருபையாய் ஊழியத்தை தந்திருக்கிறார். கிருபையாய் உன் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்திருக்கிறார். கிருபையாய் ஆத்துமாக்களை தந்திருக்கிறார். அதிகமான கர்த்தருடைய கிருபை உன்மேல் இறங்கி வருகிறது. படியா நோவா கிருபை பெற்றதினால் விசேஷித்தவன், நீயும் கர்த்தருடைய கிருபை பெற்றிருக்கிறதால் நீயும் விசேஷித்தவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2வது காரியம், நோவா பெற்ற கிருபைக்கு பாத்திரமாய் இருந்தார். அதனாலதான் வித்தியாசமானவன். கர்த்தர் உனக்கு கிருபையை கொடுத்திருக்க, அந்த கிருபைக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளுங்க. நோவா என்றால் ரெஸ்ட், இளைப்பாறுதல் என்ற அர்த்தம். நோவாவுக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுத்தார். எத்தனை அழிவுகள் வந்தாலும், பயங்கரமான அழிவுகள், வெள்ளங்கள், அழிவுகள் வந்தாலும் அந்த பேழைக்குள் பாதுகாத்து நோவாவை பாதுகாத்தார். தேவனுடைய ஜனமே, உன் வாழ்க்கையிலே அற்புதம், அதிசயமாய் அந்த பேழை என்ன பண்ணது? அந்த ஜனத்தில அப்படியே உயர்ந்து உயர்ந்து மேலே கூட அரராத் மலையில கொண்டு விட்டுருச்சு. கதவை திறந்து வெளியே வர்றாங்க. கிருபை சும்மா விடல. உலகத்துல உயர்ந்த ஸ்தலம் என்று அழைக்கப்படுகிற அந்த அரராத் மலையில கொண்டு போய் விட்டது. வித்தியாசம். கர்த்தருடைய நாள் வருகிறது. கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு பேசுகிறார். நோவாவை ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில், ஒரு உயர்ந்த நிலையில உயர்த்தி வைத்தது போல என்னுடைய கிருபை உன்னை உயர்த்த போகிறது. எல்லா சாதிகளிலும் உன்னை நான் உயர்த்த போகிறேன். உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க போகிறேன். எல்லா ரீதியிலும் நான் உயர்த்த போகிறேன். வேலை செய்கிறதில் ஒரு உயர்வு வருகிறது. இங்க இருக்கிற வசனத்தை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் சம்பள உயர்வு வருகிறது. பென்ஷனில் உயர்வு, கவர்மெண்ட் உன் பென்ஷனை கூட்ட போகிறது. சீக்கிரமா அது நடைபெறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லா ரீதியிலும் நீ உயர போகிறாய். அற்புதம் நடக்க போகிறது. நோவா கர்த்தருடைய கண்களில் கிருபை பெற்றா. நோவா கிருபைக்கு பாத்திரமா நடந்தா. அதனாலதான் உயர் வந்தது. அவன் வித்தியாசமானவன். நீங்களும் கர்த்தருடைய கிருபை பெற்றதினால அந்த கிருபைக்கு பாத்திரமா நடந்து கொள்ளுங்க. அவனை உயர்த்தின கர்த்தர் உங்களையும் உயர்த்த போகிறார். கரங்களை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. 3வது குறிப்பு, வேதத்திலே யார் வித்தியாசமானவன்? யாத்திராகமம் 7வது அதிகாரம் 10வது வசனமும் 12வது வசனமும், என்னாகமம் 17வது அதிகாரம் 8வது வசனத்தை பார்க்கும் பொழுது ஆரோனுடைய கோல் வித்தியாசத்தை விளங்க பண்ணிற்று. 3வது, ஆரோனுடைய கோலில் ஒரு வித்தியாசம் வந்தது. எல்லா கோலையும் கீழே போடுறாங்க. ஆரோனும் கோலை கீழே போடுறான். எல்லாருடைய கோலும் பாம்பா மாறுது. ஆரோனுடைய கோல் பாம்பா மாதிரி எல்லாத்தையும் விழுங்கிருச்சு. நல்லா கேட்டுங்க. அப்போ எல்லா உலகத்தில் இருக்கிற சத்துருவுக்கு வல்லமை இருந்தாலும் எல்லா கோள்களையும் ஆரோன் கோல் விழுங்கினது எதற்கடையாளம் என்றால் அது தேவனுடைய சர்வ வல்லமை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சர்வ வல்லமை, சர்வ வல்லமை, சர்வ வல்லமையுள்ள தேவன், அற்புதங்களை தெய்வம், அதிசயத்தின் தெய்வம். எல்லாருடைய கோள்களை விழுங்கினது. மற்ற கோள்களை விட இந்த ஆரோனுடைய கோல் சிறந்த கோலாக இருந்தது. அப்போ இங்க இந்த கோலை கொண்டு போய் தேவ சமூகத்தில் வைக்கிறார்.
இந்த கோல் நீங்களும் நானும் தான். நீங்க சிறந்தவர்களா, நீங்க உயர்ந்தவர்களா நீங்க மாறணும்னா தேவ சமூகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், சபைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இன்னும் ஞானஸ்தானம் பெறாம இருந்தா சீக்கிரம் பெறுங்க, அந்நிய பாஷை பெறாம இருந்தா சீக்கிரம் பெறுங்க, அபிஷேகம் பெறாம இருந்தால் பெறுங்க. நீங்க திருவிருந்து தவறாம எடுக்கணும், சபைக்கு ஒழுங்கா செல்லணும், சபையில கீழ்ப்படிஞ்சு இருக்கணும். இது உங்கள் வாழ்க்கையில ஒரு உயர்வுக்கு பெருக்குவதற்கு அடையாளமாக இருக்கிறது. பாருங்கள், நோவா பேழைக்குள்ள 8 பேர் பாதுகாத்தா இருந்தாங்க. அப்போ பேழை என்பது சபைக்குள்ள இருந்தாதான் பாதுகாப்பு. இந்த ஆரோனுடைய கோல் தேவ சமூகத்தில் இருந்ததுதான் வாழ்க்கையில துளிர் விட்டு பூ பூத்து அது கனி வந்து அது காய் வந்து கனி கொடுத்ததாக இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் தரப்போகிறார், ஒரு அற்புதங்களை செய்ய போகிறார். பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் தரப்போகிறார். எல்லா கோள்கள், மற்ற கோள்கள் என்பது உலகத்தில் இருக்கிற ஜனங்கள், எல்லா கோள்கள் அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய கோல் அப்படி இல்லை. உங்கள் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசம், உங்கள் குடும்பத்தில் ஒரு வித்தியாசம், உங்கள் சரீரத்தில் ஒரு வித்தியாசம், உங்கள் ஊழியத்தில் வித்தியாசம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வித்தியாசம், இதுவரை இல்லாத ஒரு வித்தியாசம், இதுவரை இல்லாத ஒரு மகிமை, இதுவரை இல்லாத ஒரு சுகம், இதுவரை இல்லாத ஒரு ஆசீர்வாதம், இதுவரை இல்லாத ஒரு மேன்மை, இதுவரை இல்லாத உயர்வு, இதுவரை இல்லாத ஆசீர்வாதம், இதுவரை இல்லாத பெருக்கம், இதுவரை இல்லாத பலன், இதுவரை இல்லாத உயர்வை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தரப்போகிறார். ஆரோனுடைய கோல் பூ பூத்தது, துளிர் விட்டது, காய் வந்தது, கனி கொடுத்தது. அதனாலே அவன் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசம். நான் சொல்லுகிறேன், எல்லா ஜனங்கள் மத்தியிலும் இதோ உன் வாழ்க்கையிலே சுக வாழ்வு துளிர்க்கிறது, ஆசீர்வாதமான வாழ்க்கை உன் வாழ்க்கையில துளிர்க்கிறது, உன் வாழ்க்கையில எல்லாம் மாறுகிறது, உன் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கர்த்தர் தருகிறார், அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறார், அதிசயங்களை உன் வாழ்க்கையிலே செய்கிறார். நிச்சயமாய் சொல்லுகிறேன், ஒரு மாற்றம் வருகிறது. இதோ ஆரோனுடைய கோல் மாற்றம் வந்தது போல உன் சரீரத்திலே ஒரு மாற்றம், குடும்பத்திலே ஒரு மாற்றம், வேலையில மாற்றம், ஊழியத்திலே மாற்றத்தை தேவன் தருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கரங்களை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அடுத்ததாக ஆதியாகமம் 37:2, யோசேப்போடு கர்த்தர் கூட இருந்தார். வித்தியாசமான யோசேப்பு. எல்லாரும் சொல்லுங்க, எப்படிங்க வித்தியாசமான யோசேப்பு? சகோதரர்கள் வெறுத்தார்கள். சகோதரர்கள் மத்தியில இந்த யோசேப்பு ரொம்ப அழகா இருந்தான், ரொம்ப அழகா, பேரழகனா. அப்போ பேரழகி என்று அழைக்கப்படுகிற பார்வனுடைய வீட்டுக்கு கொண்டு போனாங்க, குழியில போட்டாங்க, அவனை தூக்கினாங்க, வித்துட்டாங்க, எப்துக்கு போயிட்டான். அங்க போய் பாவம் செய்கிற ஒரு சந்தர்ப்பம் வந்தது. இந்த உலக மனிதர்கள் கீழே தள்ள நினைப்பவர்கள், சாத்தான் கீழே தள்ள நினைக்கிறவன், பாவத்தில் தள்ள நினைக்கிறவன். இன்னைக்கு அநேகரை சிகரெட்ல கீழே தள்ளி விட்டுருக்கா, சிற்றுண்டங்களை கீழே தள்ளி இருக்கிறா, பாவத்தை வச்சு கீழே தள்ளி இருக்கிறா. ஆனால் யோசேப்பு, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், நான் மற்றவர்களை போல பாவம் செய்கிறவன் அல்ல, பாவத்திற்கு விலகி வேறக்கிறவன், நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று அந்த ஜனத்தின் மத்தியில் வித்தியாசமானவன் என்பதை காட்டார். நீ எப்படிப்பட்டவனாய் இருக்கா? பாவத்திற்கு விலகிறாயா? அசுத்தத்திற்கு விலகிறாயா? பாவ ஜனங்கள் மத்தியில் உன்னை பரிசுத்தமானாய் நீ காணப்படுகிறாயா? யோசேப்பு வித்தியாசமானவனாய் இருந்தது போல கீழே கிடந்த யோசேப்பை ஆண்டவர் மேலே குழியிலிருந்து தூக்கினது போல தேசத்தில் உயர்ந்த நிலையில் கொண்டு வந்தா. உனக்கு உயர்வு வருகிறது, உனக்கு மேன்மை வருகிறது. யார் உன்னை கீழே தள்ளினாலும் கலங்காது, உன்னை யாரும் தள்ள முடியாது. கீழே தள்ளின சகோதரர்கள் மத்தியில மேலே எல்லா ஜனங்கள் மத்தியிலும் யோசேப்பை பெரியவனாய் மாற்றினாரே. இதோ உனக்கு உயர்வு வருகிறது, மேன்மை வருகிறது, ஆசீர்வாதம் வருகிறது, கனம் வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்ததாய் ஒரு மனிதன். யார் வித்தியாசமான மனிதன்? என்னாகமம் 4வது அதிகாரம் 23-24 பார்க்கும்போது விசேஷமான காலே. 40 வயசுக்கு முன்பாக நான் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தேன். ஆனா இப்ப 45 வருஷம் ஆச்சு கர்த்தர் அழைச்சு. ஆனா இன்னைக்கு இந்த பலன் இருக்கிறது, அன்னைக்கு இருந்த பலன் இன்றைக்கு இருக்கிறது. காலே விசேஷித்தவன், வித்தியாசமானவன். எல்லாரும் தேசத்தை வேர்வு பார்க்க போறாங்க. அங்க போகும் பொழுது எல்லாரும் அந்த மக்கள் சொல்றாங்க, இவங்க எல்லாம் ராட்சச பிறவி, இவங்க எல்லாம் ஜெயிக்க முடியாது, பார்வைக்கு வெட்டுக்கிளியில போற இருக்கிறோம். ஆனால் யோசுவா காலேப்பு சொல்றாங்க, ஈஸியா ஜெயிச்சிடலாம். அப்போ காலேப்பினுடைய பேச்சு வித்தியாசமா இருந்தது. நீ உன் வாழ்க்கையிலே பலவீனத்தை பேசாதே, பெலனை பேசு, வியாதியை பேசாதே, சுகத்தை பேசு, பாவத்தை பேசாதே, பரிசுத்தத்தை பேசு, வறுமையை பேசாதே, செழிப்பை பேசு, தோல்வியை பேசாதே,
வெற்றியை பேசு. தேவ ஜனமின் வார்த்தையை மாற்று. your future in your mouth. உன் எதிர்கால நாவல் இருக்கிறது. ஆசீர்வாதத்தை பேசு, ஆரோக்கியத்தை பேசு, வெற்றியை பேசு, நல்வாழ்வை பேசு. வியாதியா இருக்கிறேன்னு பேசாதே. வியாதிகள் மாறினதுக்காய் நன்றி, சுகம் எனக்கு வந்ததுக்காய் நன்றி, பலன் எனக்கு வந்ததுக்காய் நன்றி. உட்கார்ந்தாலும் எழுந்திருப்ப, எழுந்தாலும் உட்கார்வ, என்னால் நடக்க முடியும், ஓட முடியும், நான் பலவான், காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் எனக்கு உண்டு, நான் ஜெயிப்பே. மலையை பார்த்து பேசுற, வியாதியை பார்த்து பெயர்ந்து சமுத்திரம் தள்ளுண்டு போ. விசுவாச வார்த்தைகளை பேசு. காலேப்பை போல் பேசு. காலேப்பு ஏன் வித்தியாசமானவன் தெரியுமா? அவன் பேச்சு வித்தியாசமானவனாய் இருக்கிறது. ஆனா நீங்க சொல்லணும், குளிர்காலம் வந்தால் எனக்கு சளி பிடிக்காது. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை எனக்குள் இருக்கிறது. எனக்கு எந்த வியாதிகள் என்னை நெருங்க முடியாது. வாதை என் கூடாரத்தை அணுகாது. பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. உன் வார்த்தையை மாற்று. இந்த நாளிலிருந்து பலவீனம், கஷ்டம், ஒண்ணு நடக்கலையே, கடன் அடைக்க முடியல, சந்தேக, அவிசுவாச வார்த்தைகளை பேசாதே. பேச்சை மாற்று. உன் வாழ்க்கையிலே உன் ஆசீர்வாதம் நாவில இருக்கிறது. நன்றாக இருக்க முடியும், சுகமா இருக்க முடியும், ஆரோக்கியமா இருக்க. உன்னுடைய லைஃப் ஸ்பேனில் நீ கூட்ட முடியும் என்றால் உன் வாயின் வார்த்தையில் ஜீவன் இருக்கு. மரணமும் ஜீவனும் உன் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. உன் வார்த்தையை மாற்று என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்றைக்கு காலேப் ஏன் வித்தியாசமானவன்? அவன் பேச்சு வித்தியாசமாய் இருந்தது. பிரச்சனையை பார்த்து பயப்படாதே. தாவீது சொன்னா, இந்த கோலியாத்தை சிங்கத்தின் கரடிக்கு வாய்க்காய்க்கு தப்புவித்த கர்த்தர் பெலிஸ்தரை நான் கொன்று போடுவேன், தலையை வாங்குவேன்னு சொன்னா. இந்த பெலிஸ்தனை தப்புவிப்பார் என்று சொன்னா. உன் தலையை வாங்குவேன்னு சொன்னா. நீ எம்மாத்திரன்னு சொன்னா. தேவ ஜனமே நீ பேசு. உனக்கு உண்டாகிற கடனை பார்த்து அடைச்சிருவேன்னு பேசு. பலவீனங்களை பார்த்து இயேசு நாமத்தை சரீரத்தில் விலகி போ. என் சரீரம் தேவனுக்குரியது, பிசாசே எனக்குரியதில்லை, நான் தேவனுடைய ஆழமா இருக்கிறேன். அதனால 3 யோவான் 2 சொல்லுகிறது. காயுக்கு யோவான் சொல்றார், சீக்ரெட் சொல்ற பாருங்க. பிரியமானவன் ஆத்துமா வாழ்கிறது எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும் சொல்றார். ஆனா கிரேக்க வார்த்தையில பார்த்தீங்கன்னா, இதோ என் பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நோய் வராமலே ஆரோக்கியமா இருப்பேன்னு கிரேக்க வார்த்தையில பார்க்கிறோம். நோய் வராமலே இருப்பது ஹெல்த். ஹீலிங் என்றால் நோய் வந்து சுகமாகிறது. ஹீலிங் ஹெல்த்னா நோய் வராமலே இருக்கிறது. அப்படின்னா கர்த்தருடைய பிள்ளை, நான் காலேப்பை போல வித்தியாசமானவன், எனக்கு நோய் வராது, பலவீனங்கள் வராது, பலவீனங்கள் அணுக முடியாது என்ற வார்த்தையில நீ பேசு, அற்புதம் நடக்கும். எத்தனை பேர் காலேப்பை போல பேச போகிறீர்கள்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. காலேப் என்றால் சோதர விசுவாசம் உள்ளவன் என்று அர்த்தம். காலேப் டாக், காலேப் என்ற எபிரேய வார்த்தை வருகிறது. ஆரோன் என்றால் ஸ்ட்ராங், மலை ஏறுபவன் அர்த்தம். அப்போ நீ ஜெபம் என்கிற மலையில் ஏறு, விசுவாசம் என்கிற மலையில் ஏறு, பரிசுத்தம் என்கிற மலையில் ஏறு. நீ வித்தியாசமானவனாய் மாற முடியும். நீ விசுவாசம் உள்ளவனாய் இரு. எத்தனை பேர் அப்படி காலேப்பை போல வித்தியாசம்னா மாற போறீங்க? இன்னிலிருந்து பேச்சு மாறணும். எத்தனை பேர் அப்படி மாறுகிறீர்கள்? அடுத்ததாய் 5வது காரியம், இன்னொரு மனுஷனை குறித்து நான் சொல்ல போறேன். வித்தியாசமாய் வாழ்ந்த மனிதன் யார் தெரியுமா? சாமுவேல். எல்லாம் சொல்லுங்க, வித்தியாசமான சாமுவேல். ஏலிக்கு முன்பாக 20 வருடம் அங்க ஏலியோடு கூட இருந்தான். தேவனோடு பேச கற்றுக் கொடுத்தவர் ஏலிதான். சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன். இப்படி ஏலி பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணு சொல்லி தரல, யாரை அபிஷேகம் வேணும் சொல்லி தரல. ஆனா கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவனா இருந்தா. அதுதான் சாமுவேல் வித்தியாசமா. நீ கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுட்டீங்கன்னா, இன்னைக்கு கொடுக்கிற வார்த்தை கேட்டு கீழ்ப்படிஞ்சீங்கன்னா நீங்க வித்தியாசம்னா மாற முடியும். இன்னைக்கு அநேகர் சத்தத்தை கேட்கிறாங்க. சத்தத்தை கேட்டதுல வித்தியாசம் மாற முடியாது. சத்தத்தை கேட்டு, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு என்ன சொல்றார், என்ன வார்த்தை தருகிறார், அதை கீழ்ப்படிந்தீங்கன்னா நீங்க வித்தியாசமா வரணும். பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி ஜெயித்தான். கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட பலர் அபிஷேகம் பண்ணுனா சாமுவேல். நீ யுத்தம் பண்ணுகிறவனாய் மாறுவா. நீ பாவத்தை ஜெயிக்க முடியும், பிசாசை ஜெயிக்க முடியும், வியாதியை ஜெயிக்க முடியும், உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை ஜெயிக்க முடியும், பலவீனத்தை நீ ஜெயிக்க முடியும். சாமுவேல் என்றால் கர்த்தர் கேட்கிறவர் என்ற அர்த்தம். கேட்கிறவர், சாமுவேல் என்றால் கேட்கிறவர் என்ற அர்த்தம். தேவன் ஜெபத்தை கேட்டா, சொல்லும் கத்தா என்று சொன்ன போல கேட்டா, சொல்வதை கேட்டா, புழுதியிலிருந்து, குப்பையிலிருந்து அவனை உயர்த்தினா. தேவஜனமே, பெலிஸ்தன் என்றால் புழுதியில் உருளுகிறவன் என்ற அர்த்தம். புழுதியில் உருகிற அந்த பெலிஸ்தனை முறியடித்தார். தேவனுடைய ஜனமே, வித்தியாசமானவனை சாமுவேலை ஆண்டவர் மாற்றினதுக்கு காரணம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவன். முதலாவதாக ஏனோக்கு வித்தியாசமானவன், இரண்டாவது நோவா வித்தியாசமானவன், யோசேப்பு வித்தியாசமானவன், காலேப் வித்தியாசமானவன், ஆரோன் வித்தியாசமானவன்,
அடுத்ததாய் சாமுவேல் வித்தியாசமானவன். இவர்களை வித்தியாசமாய் மாற்றின கர்த்தர் இந்த நாளிலே தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உன்னை நான் வித்தியாசமானவனை மாற்றப் போகிறேன். உன் வேலையிலே, உன் ஊழியத்திலே, உன் வருமானத்திலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, அபிஷேகத்திலே, ஜெபத்திலே, எல்லாத்திலும் ஒரு வித்தியாசத்தை நான் தரப்போகிறேன். ஒரு வித்தியாசத்தை காணப்போகிறார். ஒரு உயர்வு உனக்கு வருகிறது. ஓ, யாரெல்லாம் வித்தியாசமானவர்கள்? ஏனோக்கு வித்தியாசமானவன், நானும் வித்தியாசமானவன். நோவா வித்தியாசமானவன், நானும் வித்தியாசமானவன். யோசேப்பு வித்தியாசமானவன், நானும் வித்தியாசமானவன். காலேபு வித்தியாசமானவன், நானும் வித்தியாசமானவன். ஆரோன் வித்தியாசமானவன். நம்முடைய கோல் வித்தியாசமான கோலாய் இருந்தது. உன்னையும் துளிர்க்கிற கோலாய், ஆசீர்வாதமான கோலாய், ஆரோக்கியமான கோலாய், உன் வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வருகிற கோலாய், உலகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிற கோலாய், ஜனங்கள் மத்தியில் உயர்ந்த கோலாய், மேன்மையான கோலாய், ஜனங்கள் மத்தியில் உன்னை உயர்த்த போகிறார். உன்னை கொண்டு ஆண்டவர் பயன்படுத்த போகிறார். உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம். உன் வாழ்க்கையில் சாமுவேல் வித்தியாசமானவன். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டதனால அவன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்தது. நீங்களும் எத்தனை பேர் வித்தியாசமானவர் என்பதை உணர்ந்தீர்கள்? எத்தனை பேரோடு கர்த்தர் பேசினார்? எல்லாரும் சொல்லுங்க, நான் வித்தியாசமானவர், நான் வித்தியாசமானவர். ஒரு வித்தியாசமான அபிஷேகம், ஒரு வித்தியாசமான வல்லமை. ஓரிபான ஷபட பௌடபல்லரா. பெற்றுக்கொள் மகளே, பெற்றுக்கொள், பெற்றுக்கொள் கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை. ஒரு விசேஷித்த அல்ல வல்லமை, ஒரு விசேஷித்தவனாய் மாற்றுவே. ஓ, விசேஷித்தவன், வித்தியாசமானவனுடைய வாழ்க்கையில ஒரு விசேஷ அபிஷேகம் இறங்குறது. அப்பா நிரப்புங்க, நிரப்புங்க. இதோ நான் அன்றைக்கு ஏனோக்கை வித்தியாசமாய் மாற்றினேன், நோவா வித்தியாசமானவனாய் மாற்றினேன், யோசேப்பை வித்தியாசமானவனாய் மாற்றினேன், காலேபை வித்தியாசமானவனாய் மாற்றினேன், ஆரோனை வித்தியாசமாய் மாற்றினேன், சாமுவேலை வித்தியாசமானவனாய் மாற்றினேன். அதே தேவனாகிய நான் உன்னை வித்தியாசமானவனாய் மாற்றினேன். எல்லா ஜனங்கள் மத்தியிலும் உன்னை விசேஷித்தவனாய், வித்தியாசமானவனாய் வைக்க போகிறார். ஒரு வித்தியாசத்தை காணுகிறார். இந்த கூட்டத்திற்கு வருவதற்கு முன்பாக உன் சரீரத்தில் வித்தியாசம் இல்லாமல் இருந்தாய் அல்லவா? இதோ வல்லமை உனக்குள் இறங்கி கொண்டிருக்கிறது. வித்தியாசத்தை தந்து விட்டார். கரங்களை தட்டு. ஊழியத்தில் வித்தியாசத்தை தந்ததற்காய் நன்றி. இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். எல்லாத்திலும் ஒரு வித்தியாசத்தை தந்ததற்காக நன்றி. உமக்கே மகிமை. இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென்.